ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். காலையிலே பாருங்கள், இந்த ரோஸ் செடியை பார்க்குறச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் அந்த பூவில் உள்ளதை பறித்தேன். அதில் இலை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்க பூத்துருச்சு பாருங்கள். அந்த பூ பக்கத்தில் ரோஸ் எல்லாம் வந்து மொக்கு வச்சுருக்கு. திரும்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது காலையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நித்திய கல்யாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. 2 கலர் இருக்குது. ஒன்று ரோஸு, இன்னொன்று வந்து ஒயிட்டு. அதுக்கு பின்னாடி பாருங்கள் ரெட்டு கலரில் பூத்துருக்கு பாருங்கள். அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. மணி வந்து 6:40 ஆகுது. நான் காலையில் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து காலையில் டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ண போகிறேன். காலையில் ரொட்டீன் தான் என்ன பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அறிபறியாக வேலை செய்கிறேன்னு பாருங்கள். காலையில் டிஃபன் பண்ணணும், அதுக்கு தொட்டுக்க பண்ணணும், அப்புறம் மத்தியானம் வந்து லஞ்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. 6:40 கரெக்டாக 6:40 ஆகுது. வாங்க இப்போ நான் காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் பட்டாணி குருமாவும் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணேன்றதை பாருங்கள். பட்டாணி ஊற வச்சுருக்கேன் நைட்டு. அது இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் முதல்ல நான் வேக வச்சுக்கிறேன். பாதி உருளைக்கிழங்கு வெட்டி வச்சேன், அதில் பாதி இருக்குது. அதை தான் போட போகிறேன். ரொம்ப போடலை, சும்மா அப்படியே தோலோடே போட்டுறேன். பாருங்கள் காலையில் மேடையெல்லாம் தொடச்சிட்டேன், ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டேன். நான் காலையில் தான் செய்வேன், நைட் செய்ய மாட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த பட்டாணியும் இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சுட்டு அப்போ அதை அரைக்க வேண்டியதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த பட்டாணி தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் தேங்காய் ஒன்று அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அப்பா பாருங்கள் வண்டி துடைச்சிட்ருக்காங்க. வண்டி துடைக்காமல் வண்டியில் ஏறுறதே கிடையாது. ஆஃபீஸ் போகும்போது வண்டி துடைச்சிட்டு தான் வண்டியில் உட்காருவாங்க. பாருங்கள் துடைச்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கு மெனக்கெட்டு டைம் எடுத்து நல்லா துடைப்பாங்க வண்டியை. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரைக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இதையும் நான் வந்து போட்டு முதல்ல அரைச்சிப்பேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது 3 விசில் பட்டாணி வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மீன் டைமில் நான் வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்குள்ள அது ஸ்டீம் அடங்கிடும். தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சம் போல் பொட்டுக்கல்ல 1 ஸ்பூன் வச்சு, அதை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. திக்கனிங்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பாதி அன்னாசி பூ போட்டிருக்கேன். இது நல்லா பொடியட்டும். அப்புறம் நான் இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயமும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் அதை போடுறேன். பாருங்கள் அந்த ஸ்டவ்வில் நான் வந்து இட்லிக்கு ஊற்றி வச்சுடுறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு அதில் 1 ஸ்பூன் போட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதில். அதே மாதிரி தனியாத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா, நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோல கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலருவோம். அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய், அதை இதில் ஊற்றிடுவோம். நம்ம பட்டாணியில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில், அதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு மிக்ஸி கழுவ தண்ணி இதில் ஊற்றுவோம். இந்த கடாயில் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த தண்ணியை இதில் ஊற்றுறேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றுறேன். இப்போ நம்ம திரும்ப இதை ஒரு விசில் வைக்க போகிறோம். தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இருக்குது. இதில் நான் இன்னும் உப்பு போடலை, உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு.
அதுதான் கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுடலாம். ஆல்ரெடி இது கழுவி வச்சுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடணும். மூடிட்டு ஒரே ஒரு விசில் உங்களுக்கு வந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். இது அரிசி மாவு இட்லி தான், வேறு ரவா இட்லிலாம் கிடையாது. இது நேற்று மாவு பொங்குன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வச்சேன். அதை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள் நான் எண்ணெய்லாம் தடவ மாட்டேன், அப்படியே தான் ஊற்றுவேன், நல்லா வரும். இட்லிக்கு மாவு வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து நல்லா இருக்காது. அப்புறம் உளுந்து நல்ல உளுந்தாக இருக்கணும், அவ்வளோதான். வச்சிட்டிங்கன்னா இட்லி எந்த ரைஸ்லையும் நல்லா வரும். பாருங்கள் சவுச்சோ கூட்டு தான் வைக்க போகிறேன். பருப்பு போட்டு தான் கூட்டு வைக்க போகிறேன். அதுதான் சவுச்சோவை நறுக்கிட்டுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்துட்டேன். அந்த ரைஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்காங்க. குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. எப்படி ஆச்சு பாருங்கள் இது இட்லி. இதான் என்னோடய பச்சை பருப்பு போடுற ஸ்பூன். இதில் தான் நான் போடுவேன். எனக்கு இந்த ஸ்பூன் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 2 தான் போட்டுக்கேன் பாருங்கள். இதை கழுவிட்டு காய் அதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் அதை அதில் போட்டுக்கலாம். சாதம் விசில் வந்துடுச்சு. 3 விசில் தான் வைப்பேன். பாருங்கள் 6:45க்கு நான் ஆரம்பித்தேன். 7:10க்குள்ளே இட்லியும் குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 2 விசில் வந்துடுச்சு. இன்னும் 1 விசில் தான் வைக்கணும், அவ்வளோதான். காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ அது விசில் வந்த அப்புறம் வைக்கலாம். பாருங்கள் இட்லி எடுத்துக்கிறேன். இப்படி தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் வச்சுட்டு இட்லி எடுத்திங்கன்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை. பாருங்கள் இப்படி தான் அழகாக வந்துடும். சாதத்தை ஆஃப் பண்ணிக்கிறேன். சாதத்தை ஆஃப் பண்ணிட்டேன். சாதம் வந்துடுச்சு. பட்டது காய் இட்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். எனக்கு அந்த 2 சின்ன குக்கருக்கும் இந்த குக்கருக்கும் ஒரே மூடி தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் தக்காளி அரைக்க போகிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்கள் தக்காளி அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். புளியை ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மீன் டைமில் பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த வத்தல் நானே போட்டது. இது நான் ரவையில் போட்டேன். இந்த வீடியோ வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதனோட வீடியோ வந்து மேலே ஐகார்டில் கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வருது பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். மேடை எனக்கு ரொம்ப சின்னது தான், அதனால் நான் சமைச்சு டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன். எண்ணெய் ஊற்றிட்டேன் ரசத்துக்கு. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே ரசம் ரெசிபி போட்டிருக்கேன். நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
அதே ரசம் தான் பண்ணுறேன், இப்போ ஒன்றும் வித்தியாசத்துக்கும் பண்ணலை. பாருங்கள், பூண்டை நசுக்கிக்கிறேன். நான் இப்படி நசுக்கி தான் போடுவேன், நான் மிக்சியில் போட மாட்டேன். பெருங்காயம், அப்புறம் நம்ம தட்டி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வெந்தய பொடி, அப்புறம் வந்து ஜீரகத்தூள், எல்லா பொடியும் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸிங்க. ரசம் வைக்கிறதாகட்டும், ஒரு குழம்பு வைக்கிறதாகட்டும், எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். முடிச்சிட்டேன். மிளகுத்தூள் போட்டேன். மசாலாலாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ நான் வந்து புளியை கரைச்சிட்டு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்ச விழுது இருக்குது, அதையும் நம்ம இதில் போட்டு நல்ல தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நுரக்குடி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் வந்து நுரக்குடி வர்றதுக்குள்ளே நான் தேங்காய் கூட்டுக்கு ஒரு தேங்காய் அரைக்க போகிறேன். அதில் தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்துட்டு இந்த கூட்டுக்குள்ளே போடுறேன் ஃபஸ்ட்டு அந்த தேங்காவை. இப்போ அதுக்குள்ளே இப்போ ரசம் பாருங்கள் நுரக்குடிடுச்சு. அதில் கொத்தமல்லி வெட்டி அதில் போட்டுக்கிறேன். கடாய் அதே கடாய் தான், ஆனால் அது ரசத்தை தாளிச்சிட்டு நான் வந்து கழுவிட்டேன். இப்போ அது சட்டி காய்ஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொஞ்சம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். நம்ம அதில் பச்சை மிளகாய் வரை அரைச்சிருக்கோம். பாருங்கள் கடுகு பிடிச்சிச்சு. இப்போ நான் அதை எடுத்து கலருக்காக கொஞ்சம் மூளை காஷ்மீரி பவுடர், கலருக்காக. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கூட்டு ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிச்சு பாருங்கள் நல்லா. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றுவேன், ஒரே ஒரு ஸ்பூன் நெய். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக பண்ணவர் அதுக்குள்ளே எவ்வளோ முடிச்சுக்க பாருங்கள். கூட்டு வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், வத்தல் வறுத்துருக்கேன், இட்லி வேக வச்சுருக்கேன், குருமா வச்சுருக்கேன், சாதம் வச்சுட்டேன், அதில் கூட முட்டையும் வேக வச்சுட்டேன். இவ்வளவும் வேலை பார்த்துருக்கேங்க. இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் வந்து கொடுப்பேன். அந்த ரசத்தை இதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட்டையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் தான் அடைப்பேன். இதை பேக் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லியும் குருமாவும் இப்போ காலையில் டிஃபன். சட்னி கொண்டாங்க பிள்ளைகளா. என்ன பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, 1ஆந்தேதியிலேருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 1ஆந்தேதியிலேருந்து 9 மணி தான் எங்கள் ஆஃபீஸு. 9 to 5:30, மணி 7:45 ஆயிடுச்சு. அதனால் லஞ்ச் எல்லாமே நான் 8 போயிடுறேன். இப்போ தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். பிள்ளைகளா எல்லாம் சோமாக இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களா? அதான் முக்கியம். ஹலோ பிள்ளைகளா, பார்த்தீங்களா, டேடி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ பாருங்கள், தலைக்கவசம், முகக்கவசம், விரல் கவசம் எல்லாம் போட்டு போக வேண்டியிருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வாரேன். சரியா? ப்ளீஸ். இப்படிதான் இருக்குது வீடு. எப்படி இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் ரியல் ஒர்க்கே இருக்குது. அவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். துணி வேறு துவைக்கணும். நேற்று நல்ல மழை, நல்லா துணி துவைக்கலை நேற்று. இன்றைக்கி துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், அப்புறம் வீடெல்லாம் பெருக்கணும், இதெல்லாம் நீட் பண்ணணும். காலையிலே திருப்பி ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வேலை செஞ்சேன். ஆனாலும் பாருங்கள், திரும்ப எல்லாம் சமைச்ச உடனே அழுக்காயிடுச்சு. எல்லாம் என்ன தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கெட் துணி இருக்குது, ஊற வச்சுட்டேன். இதை ஊற வைக்கலை, இதை மட்டும் ஊற வச்சுருக்கேன். இதை எடுத்த அப்புறம் தான் அதை ஊற வைப்பேன். அந்த மீன் டைமில் நம்ம போய் மேடையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம்.
பாருங்க, பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். சிங்கையும் நல்லா கழுவிட்டேன், இதெல்லாம் கழுவிட்டேன், ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டேன். இப்போ நான் அந்த பாத்திரத்தை எடுத்து போய் வெளியில் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப இருக்குது பாத்திரம், இங்கே போட முடியாது. அதனால் வெளியில் நல்லா வெயில் அடிக்குது, அதில் வெளியில் கொண்டு போய் காய வைக்க போகிறேன். சரி, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எடுத்துட்டோம். இப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். பாருங்க, துணி துவைச்சி முடிச்சிட்டேன். எல்லா துணி துவைச்சிட்டேன். காய போடணும். இந்த இடத்த கழுவி விட்டுங்க. எனக்கெல்லாம் மழை பெஞ்சா நிறைய மண். எவ்வளோ துணி எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிட்டேன். காயம் போட்டுட்டேன். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்குது. முடிச்சிட்டேன். நம்ம உள்ளே போகிறேன். பாருங்கள், மேடையெல்லாம் தொடச்சிட்டோம். ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்திரம் தேய்ச்சிட்டேன். பாருங்கள், கரெக்டாக 10:25, 8:35 தான் ஹஸ்பண்ட் போனாங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்தீங்களா. வீட்டில் நிறைய பேர் நினைப்பாங்க வேலைக்கு போனால் தான் வேலை, வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலையே இல்லைன்னு நிறைய பேர் என்ன கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப வேலைங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாவது ஹெல்ப் நிறைய பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க பண்ணும், இல்லை மாமியார் மாமனார் இருப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு விதமான வேலை. இது ஒர்க் பண்ணாதவங்களுக்கு பயங்கர பேடன். நான் அது செஞ்சு பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். காலையிலேருந்து நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிலேருந்து நான் வேலை செஞ்சுட்டே தான் இருந்திருக்கேன். எவ்வளோ துணி நேற்று துவைக்கலை, அதனால் இன்றைக்கி துணி நிறைய ஆயிடுச்சு. இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் எனக்கு இப்போ மணி 11 ஆகுது. நான் எனக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிடுவேன். இந்த டயத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய வீடியோஸ் போய் பார்க்குறது, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது, மெயில் செக் பண்ணுறது, இதெல்லாம் தான் நான் இனிமேல் செய்வேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிரும். அந்த மீன் டைமில் எனக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதுன்னு பைபிள் ரீட் பண்ணுவேன். இப்போ பைபிளோட வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அனுபவிச்சில் சில காரியங்களை எனக்கு தோணணும், உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எப்படின்னா, நம்ம நல்லதான் செய்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம நல்லது செய்கிறோம், கொடுக்குறோம், நல்லதை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா தீமையாக தான் வருது. என்னோட லைஃப்பில் கூட நிறைய நடந்திருக்கு. ஏன் இந்த தீமை வருதுன்னா, நம்ம உடனே அவங்களுக்கு நம்ம தீமை செய்ய வேண்டாம். நன்மை நம்ம செய்ய பழகிட்டோம். ஆனால் நமக்கு தீமை வருதுன்னா நம்ம உடனே அவங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம். பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம். அது நமக்கு ஒரு நாள் நிச்சயமாக நன்மையாக வந்து முடியும். இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு சின்ன தாட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப வசதி படைத்தவர். அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது. அவர் அரண்மனையில் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ராஜாவை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யபாரத்தில் உள்ளவங்களே ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க. இதை திட்டத்தை எப்படியாவது வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டு அன்புன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பணிவானவர். அவர் எப்படியாவது ராஜா இவ்வளோ நன்மை செய்கிறார், இவரு போய் கொலை பண்ணணும்னு சொல்லி தன்னோட இருதயத்தில் நினச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி அனுப்பிடுறாரு. சொல்லி அனுப்பிட்டு பிறகு என்னன்னா, அங்கே ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு இல்லையா. ராஜ்யத்தில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த மணியும் வேலை பார்க்குறான். இந்த மணி வந்து நல்ல பொசிஷனில் இருக்காரு. ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ராஜாவுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறான், எல்லாரும் இவனை வந்து வணங்குறாங்க. ஆனால் இந்த அன்பு மட்டும் அவனை வணங்க மாட்டான். ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் கொடுத்துட்டு தான் இருந்தான். இது அவனுக்கு பிடிக்கல. அவன் மேலே ரொம்ப கோபமாகவே இருந்தான். ஒரு நாள் அவன் வந்து ராஜபாரத்துலேருந்து அவனை வீட்டுக்கு ஒரு நாள் போகணும்னு ஆசைப்பட்டு அவன் மனைவி பிள்ளைகளை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே அவனுக்கு நிறைய விருந்தெல்லாம், மணின்றவன் அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான் வந்து, இந்த மாதிரி வந்து எல்லாரும் என்னை வந்து வணங்குறாங்க. ராஜா வந்து என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரு. ஆனால் அன்புன்னு ஒருத்தங்க வேலை பார்க்குறான். அவன் வந்து என் மேலே பிரியமாகவே இருக்கிறது இல்லை. என்னை வந்து பார்த்தாலே வந்து நான் வணங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை நீ இது என்ன பெரிய விஷயமா, நீ அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தில் அவனை தொங்க போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே குஷி, நல்ல ஐடியா தானே கொடுக்குறாங்க, இந்த ஐடியாத்தை இப்போ நம்ம செய்யலாமே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நைட்டோட நைட்டு கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுறான். இப்போ அரண்மனை வந்தோடனே ராஜாவுக்கு என்ன ஆகுதுனாக்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல, நைட்டெல்லாம் தூக்கம் வரலன்னொடனே அவர் வந்து மந்திரிகிட்டலாம் கேட்குறாரு, எப்பா இந்த நம்ம அரண்மனையில் ஒரு புக்கு இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து யார் யார் நன்மை செஞ்சாங்க, யார் யார் வந்து வந்தாங்க போனாங்கன்னு ஒரு புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸில் இன்றைக்கி யார் நன்மை செஞ்சான்றதை ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா சொன்ன உடனே மந்திரி
மந்திரி மேலே வந்து என்ன பண்ணாங்க, அந்த புக் எடுத்து பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி வந்து உங்களை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி இந்த ராஜபாளையத்தில் நிறைய பேர் திட்டம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அன்புங்கிறவர் வந்து உங்களை வந்து செய்தி அனுப்பி உங்களை கொலை பண்ணாதபடி செஞ்சுட்டாரு. அவருக்கு வந்து நம்ம எந்த வெகுமதியும் நம்ம கொடுக்கலையா, அவர் தாங்க உங்களை வந்து காப்பாற்றினாருன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே ராஜா சொல்கிறார், அன்புக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலையா, அவருக்கு எந்த கிஃப்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லையா, ஐயோ நம்ம கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்க நேரத்தில் வெளி வாசலில் வந்து மணி நின்றுட்டுருக்காரு. மணி நினச்சிக்கிட்டாரு, ஓ நம்ம போய் இன்னைக்கு தூக்கு போடுற விஷயத்த போய் அவர்கிட்ட ராஜாட்ட சொல்லிடணும், கண்டிப்பாக இது நிச்சயமாக ராஜா ஒத்துக்கிடுவாருன்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை. அப்படி இருக்கிறச்ச ராஜா கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து என்னுடைய உயிரை வந்து காப்பாற்றினது ஒருத்தர் இருக்காராமே, அவருக்கு நம்ம எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல, எனக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நான் என்ன கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ மணி சொல்லியிருக்கான், ஐயா உங்களை மாதிரியே வந்து ஆடை நீங்கள் நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்கீங்களே, அந்த மாதிரி உங்களை மாதிரியே ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும்னு ஒரு நாள் நீங்கள் போட்டிருக்க நகையெல்லாம் வந்து போட்டுக்கிடணும், அப்புறம் நீங்கள் சவாரி பண்ணுறீங்க இல்லையா குதிரை, அதில் ஒரு நாள் சவாரி பண்ணணும், இப்படி கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் மணி வந்து ராஜாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறான். அவன் மணி நினச்சிக்கிட்டான் தனக்கு தான் அந்த பொசிஷன் கொடுக்க போறாரு ராஜா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஆனால் அது வரைக்கும் அன்பு பாருங்களேன், தன்னை வந்து தான் ராஜாவோட உயிரை காப்பாற்றினான்னு சொல்லவும் இல்லை, யாருக்கும் தெரியவும் தெரியாது, தனக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை வரும்னு கூட அவன் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் மணிக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசை அப்படி இருந்தோடனே இவன் நினச்சிக்கிட்டான், ஓஹோ அப்படியா. உடனே ராஜா சொல்கிறாரு மணிக்கிட்ட, ஆமாம் நல்ல ஐடியா தான்ப்பா, நீ சொல்கிற ஐடியா ரொம்ப நல்லதாக ஐடியாவாக இருக்குது, பரவாயில்ல, நான் போடுற ட்ரெஸ்ஸை போடுறது ஒரு ஐடியாவாக இருக்குது, நகை போடுறது, நான் போடுற குதிரையில் போடுறது நல்ல ஐடியாவாக இருக்கேன், சரி அந்த கணத்தை வந்து நம்ம யாருக்கு சொன்னால் அன்புக்கு கொடுத்துடலான்னு இவனுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு மணிக்கு. ஐயோ நம்ம தானே வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இதை போய் அன்புக்கு போய் கொடுக்கணும் ராஜா சொல்கிறாருன்னு சொன்னோன்னே அப்படியே இவனுக்கு அப்படியே மூக்கு உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுன்னு தெரியல, ராஜா சொல்ல வச்சு மீற முடியாது இல்லையா. உடனே சரி ஐயான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து அன்புக்கு நல்ல நகையை போட்டு அவர் போகிற குதிரையில் அவனை சவாரி பண்ணிட்டு ஊர் ஃபுல்லாக அவனை வந்து சுற்றுறாங்க. அதுக்கு காவலாளி யார், மணி. பாருங்க, அன்பு வந்து ரொம்ப அவன் நன்மை தான் செஞ்சான். அவன் வந்து ராஜாவை கொலை பண்ணதை மறைமுகமாக தான் அவன் காப்பாற்றினான். ஆனால் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது ராஜா மந்திரியில் இருக்குதான் ராஜாவிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவன் அது வரைக்கும் நன்மை செஞ்சு அவன் வெளியில் சொல்லவே இல்லை, நான் தான் ராஜாவோட உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அவன் யார்ட்டையுமே வெளிப்படுத்தவே இல்லை. இப்படி தான் நம்ம வாழ்க்கை கூட நம்ம நன்மை செஞ்சுட்டு நான் நன்மை செஞ்சேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம நன்மை செஞ்சுட்டு அவங்க தீமை செஞ்சால் கூட நம்ம எதுவுமே பேசவே வேண்டாம், பொறுமையாக இருப்போம். ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி தீமை வந்து செய்யணும்னு வைங்களேன், தீமை செஞ்சாலும் அதே நிலைமை தான். நமக்கு எப்படி நன்மை செஞ்சு நமக்கு நன்மை கிடைக்குதோ காலம் காத்திருந்து, அதே மாதிரி தான் தீமையும் ஒரு நாள் நம்ம தீமை செய்யும் போது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா தான் ஐயோ நல்லா செஞ்சுட்டோன்னு, ஆனால் ஒரு நாள் அது நமக்கு தீமையாக முடியும். அதனால் நம்ம யாருக்குமே வந்து தீமை செய்ய வேண்டாம். தீமை நம்மளுக்கு செஞ்சாலும் நம்ம பொறுமையோடு இருப்போம். ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக வந்து நன்மை கிடைக்கும். காத்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நன்மை கிடைக்கும். இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் காலையிலேருந்து நான் வந்து இவ்வளோ நேரம் செஞ்ச வேலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். சரியா? பாய்.